श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः हृदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। நாரத பக்தி சூத்ராணி, இதில் முதல் அத்தியாயம் முடிச்சிருக்கிறோம். முதல் அத்தியாயத்தினுடைய சாரம், மெயின் கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி 3 மந்திரத்தில் அவர் கோபியருடைய பக்தியினுடைய பரிணாமத்தை சொன்னார். அதற்கு முன்பு ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது ஒரு எமோஷனல் பாண்டிங் வித் பகவான், பகவானை ஒரு மனிதன் போல உறவு கொள்ளுதல், கம்யூனிகேஷன், பக்தி கொள்ளுதல்ங்கிறது ஃபர்ஸ்ட். தட் இஸ் நோன் அஸ் இன்ஃபார்மல் துவைத பக்தி. நமக்கு எப்படி தோணுதோ அந்த முறையில் வழிபடுதல். இதுக்கு பேர் பக்தி தர்ஷனானின்னு சொல்லுவோம். இது ஒரு தர்ஷனம், ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபி. இவங்க they have their own school of philosophy. அதுக்கு பேரு, அந்த ஃபிலாசபிக்கு பேரு பக்தி தர்ஷனானி. they will not come to வேதாந்தா. பக்தி தர்ஷனானி அவங்களுடைய ஃபிலாசபி. பக்தி தர்ஷனானி அவங்க பொறுத்த வரைக்கும் இறைவன் தன்னுடைய குழந்தையாகவோ தன்னுடைய அப்பாவாகவோ அம்மாவாகவோ அவர்கள் ஒரு உறவு கொள்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் வேதாந்தா இதிலிருந்து பரிணமித்து வருவதும் போது அது தவறில்லை. ஆனால் அங்கேயே இருக்கிறோம் துவைத இன்ஃபார்மல் பக்தியில் இருக்கும். நான் வேறு இறைவன் வேறு, இறைவன் மீது ஒரு கம்யூனிகேஷன், தொடர்பு, அவரை உறவு கொள்ளுதல், ஒரு ரிலேஷன்ஷிப், தென் கம்யூனிகேஷன். ரிலேஷன்ஷிப் பகவானிடம் என்ன இருக்குது, ஒரு ரிலேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். பூஜை, பக்தி, புனஸ்காரம், அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மெத்தடில் பண்ணும்போது வேதாந்தம் அந்த தர்ஷனத்தில், அந்த பக்தி தர்ஷனத்தில் மட்டும் நின்று விட்டால் நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது. அங்கேயே நிற்கிறதுனால என்ன ரிஸ்க், வாட் ஆர் த கரப்ட், அங்கே ஒரு கரப்ஷன் அல்லது அங்கே ஒரு ரிஸ்க் இருக்கு அப்படின்னு வேதாந்தம் நம்மளை வார்ன் பண்ணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதில் நின்றுறோம். எதுலையே நமக்கு இறைவனை எப்படி, இறைவனை ஒரு பர்சனாக பாவித்து, மனித ரூபத்தில் இறைவனை பாவித்து அவரோட ஒரு ரிலேஷன் போது என்ன நடக்கும்? இப்போ ரிலேஷன் இருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? கம்யூனிகேஷன். ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்க, போகிறாங்க, வர்றோம். ஒரு ரிலேஷன் மீனாக என்ன வந்துரு, கண்டிப்பாக கம்யூனிகேஷன். டெய்லி அவரோட பக்தி புனப்பு நமக்கு என்ன மாதிரி வழிபட தோணுதோ அந்த மாதிரி வழிபடுதல், அதிலேயே நின்று விடுதல். பக்தி தர்ஷனத்திலேயே, அந்த ஸ்கூல் ஆஃப் பிலாசபிலேயே நின்று விட்டோம் என்றால் சாஸ்திரம் சொல்லுது, இட் இஸ் ஹைலி கரப்ட் அண்ட் ரிஸ்க். என்ன ரிஸ்க்குங்க வந்துட போகுது? அவங்க பாட்டுக்கு அவங்க சாமி கும்பிட்டு இருக்காங்க. இதில் என்ன வருது? தேர் ஆர் செவரல் டிஸ்அட்வான்டேஜஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையில் நடந்த ஒன்றை சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இதில் நிற்கிறவங்க இப்போ யாரோட லைஃப்பில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சின்மயானந்தா சுவாமி தயானந்தர் சரஸ்வதியோடைய சுவாமிகளுடைய குரு சின்மயானந்தா. அவரும் மலையாளி தான், பட்டு பூனா அந்த பாம்பே பக்கம் அவர் செட்டில் ஆயிருந்தார், வகுப்புகள் எடுத்துட்டு இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணார், கீதை வகுப்பு எடுக்கும்போது அதுக்குண்டான பணத்தை கலெக்ட் பண்ணி அவர் ஆசிரமத்து பக்கத்தில் ஒரு சிவன் கோயிலை கட்டினார். யாரை பற்றி எடுத்தாரு? பகவத்கீதை. அவர் எடுத்த வகுப்பு பகவத்கீதை விளக்கங்கள், வேதாந்த வகுப்புகள், பகவத்கீதை மட்டும்தான் எடுத்தார். வாரத்துக்கு 2 நாள் எடுத்துட்டு அதில் என்ன பண்ணாரு, ஒரு உண்டியில் வச்சிருவாங்க. இஷ்டமானவங்க போகலாம், கம்பல்சரியில் கிடையாது. ஏன்னா அது கோயில் கட்டணுங்கிறதுக்காக அவர் ஒரு உண்டியில் வச்சாரு. பணம் இஷ்டமானவங்க போட்டாங்க, முடியாதவங்க போயிட்டே இருந்தாங்க. ஏன் போட்டீங்க? போடல, அவர் அதுக்கெல்லாம் வரல. பட் ஹீ இஸ் நீட் ஆஃப் இன் மணி டு பில்ட் அ டெம்பிள், நாட் ஃபார் ஹிம்செல்ஃப். அவர் ஒரு கோயில் கட்டுறதுக்காக பண்ணார்.
அப்போ அதில் பணம் கலெக்ட் ஆச்சு. இவர் அதை வச்சு கோயில் நிறைய கோயில் கட்டுறக்காகன்னு போட்டோன்னே நிறைய பேர் பணம் போட ஆரம்பித்தாங்க. இவர் நல்லபடியாக கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் முடிஞ்சுது. ஆனால் என்ன கிரிட்டிசிசம் அவர் ஃபேஸ் பண்ணார் தெரியுங்களா? இந்த பக்தி தர்ஷனானத்தில் பக்தி தர்ஷனானிங்கிற அந்த பிலாசபி, ஸ்கூல் ஆஃப் பிலாசபியில் நின்று பார்க்குறவங்களுக்கு அது எப்படி தோணி இருக்கு தெரியுங்களா? அதுதான் ரிஸ்கி, கரப்ட்னு சொல்ல. அவங்க புத்தியில மண்டையில என்ன தோணி இருக்குது? கிருஷ்ணருடைய உதவியினால் தான் அவர் சிவன் கோயிலேயே கட்டினார். எப்படி? கிருஷ்ணருடைய உதவியினால் தான். அவர் எடுத்து என்னது? பகவத்கீதையா? சோ கிருஷ்ணர் தான் ஜெகத் காரணம். அவங்க கிருஷ்ணர் தாண்டி எதையும் அவங்க அதுக்குள்ள வரவே மாட்டாங்க. இந்த பக்திக்குள்ள வந்தவங்க, இந்த பக்தி தர்ஷனானிக்குள்ள வந்தவங்க தாங்க என்ன இஷ்ட தேவதையை வழிபடுறாங்களோ கிருஷ்ணரை கும்பிட்டா சரி, கிருஷ்ணர் விட்டு வெளியில வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அனைத்தும் இங்க இருப்பது அனைத்தும் கிருஷ்ணனை தவிர வேற இல்ல. ஜெகத்காரணம் கிருஷ்ணன். உலகத்தை படைத்தவன் ஜெகத்காரணம். ஸ்திதி யாரு? ஜெகத்காரணம். லயாரு? ஜெகத்காரணம். யாரெல்லாம்? கிருஷ்ணா. அப்படிங்கிறதோட நின்றுருவாங்க. அப்ப இப்படி நிற்கும் போது உங்களுக்கு அடுத்த ரிஸ்க் என்னன்னு தெரியும். என்ன நடக்கும்? they cannot enter into வேதாந்தம். நம்ம உள்ள பிடிச்சி உட்கார வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்காங்கிற ஒரு ஆளை பிடிச்சி கொண்டாந்து வேதாந்த வகுப்புல உட்காந்து கம்பல்சரியா நீங்க உட்கார வச்சாலும் துண்டை காண துணியை காண நம்ம லாங்குவேஜ் சொன்ன மாதிரி ஓடி போயிடுவாங்க. அவங்களால they cannot understand, they cannot digest. ஏன்? அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன? கிருஷ்ணரை தவிர வேற ஏதாவது தேவதைகளை வழிபட்டினா ரெட் லைட் ஏரியா பொண்ணுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லைங்கிற மாதிரி அவங்க they will be polluted. ஸோ they will not. வேற எது கோயிலுக்கும் போக மாட்டாங்க. எந்த வழிபாடு அப்படி செஞ்சாலும் நம்ம வழிபடுறது வெளியில தெரியாத மாதிரி பண்ணிக்குவாங்க. ஏன்னா வெளியில தெரிஞ்சு நம்ம இந்த குரூப் தான் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பேன். அதனால நிறைய பேர்த்த நம்ம பார்க்கறதுனால இதெல்லாம் வருது வாயில. அவங்க கிருஷ்ணனை மட்டும் கும்பிட மாதிரி அப்ப பாவிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு தெரியாம மற்ற கோயிலுக்கு போறது வர்றது. ஏன்னா கிருஷ்ணன் மட்டும்தான் கும்பிட்டுட்டு இருக்கேன். இதுதான் என்னது? இது ரிஸ்கியா இல்லையா? கரப்ஷனா இல்லையா? ஸோ they cannot enter into வேதாந்தா. ஆனா பகவான் பகவத்கீதையில என்ன சொன்னாரு? இப்ப கோபியர் மூலியமா நமக்கு என்ன சொல்றாரு? பகவான் நாரதராகட்டும் நம்மளுடைய புராணத்தில் எல்லாத்திலும் என்ன சொல்றாங்க? இந்த துவைத இன்ஃபார்மல் பக்தியிலிருந்து பரிணாமம் அடைந்து எங்க வரணும்? அத்வைத ஃபார்மல் பக்திக்கு வரணும். வாட் யூ மீன் பை துவைத ஃபார்மல் பக்தி? இறைவனை தேவதைகளை எப்படி வழிபடணும்னு இறைவன் எழுதி வச்சிருக்கிறாரோ அதை படிச்சு அதை குருகிட்ட தெரிஞ்சு அந்த மாதிரி வழிபட்டு என்ன வரணும்? ஒரு என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? ஒரு இன்டலெக்சுவல் அப்ரிசியேஷன் வரும் இறைவனை. அது பக்திங்கிறது ஒரு மூட நம்பிக்கை, அவ்வளவுதான். ஆனா என்ன வரும்? நீங்க வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டீங்க, அத்வைத பக்திக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இன்டலெக்சுவலா எப்படி இருக்கும்? ஒரு அப்ரிசியேஷன், புத்தியில் இறைவனை பற்றிய ஒரு அறிவு ஏற்படும். அது என்னது? இன்டலெக்சுவல் அப்ரிசியேஷன் ஆஃப் பகவான். அதுக்கு முன்னால இருந்தது என்னது? மூட நம்பிக்கை தான். பட் இட் இஸ் நீடட். தப்புன்னு சொல்லல சாஸ்திரம். அதுல இருந்து என்ன வரணும்? பரிணாமம் அடைஞ்சு இன்டலெக்சுவல் அப்ரிசியேஷனுக்கு வரணும். புத்தியில பகவான் ஏற்புடையவராக இருக்கணும். வெறும் மூட நம்பிக்கையிலேயே உட்கார்ந்து இருக்க கூடாது. அதுக்கு வரணும் இன்டலெக்சுவல் அப்ரிசியேஷன். புத்தியில் பகவானை நீங்க அப்ரிசியேட் பண்ணணும், ஏத்துக்கணும்னா வேதாந்தத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் முடியும். நீங்க கண்ண மூடி உட்காந்து தியானம் பண்ணினாலோ, போதி மரத்துக்கடியிலேயே நீங்க உட்காந்து தியானம் பண்ணினாலோ, இல்ல தலைகீழா நீங்க உபாசனை பண்ணி என்னது ஆசனங்கள் பண்ணி பார்த்துட்டு இருந்தாலும் வர முடியாது. அப்புறம் தான் எங்க வருவோம்? இறைவன் என்ன சொல்றாரு? விஸ்வரூப பக்தி. விஸ்வரூபம் என்ன? இங்க இருப்பது அனைத்தையும் இறைவனாக. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம். இதுதான் விஸ்வரூப பக்தி. ஃபர்ஸ்ட் ஏக்க பக்தி. கிருஷ்ணர் ஒரு வழிபாடு, சிலையில வழிபடுற இஷ்ட தேவதை வழிபாடுறோம், தவறில்லை. அப்புறம் இங்க இருக்கிறது எல்லாமே எப்படி பார்க்கணும்? ஈஷா வாஷ்யம் இதம் சர்வம். இங்க இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்ல. அந்த விஸ்வரூப பக்தியிலிருந்து எங்க வரணும்? அடுத்தது அத்வைத பக்தி. விஸ்வரூப பக்தியிலையும் ஒரு என்ன இருக்கும்? துவைதம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா கர்மயோகம், உபாசனை இதெல்லாம் முடியும் போதுதான் நம்ம எங்க வர்றோம்? அத்வைத பக்தி. வேதாந்த வகுப்புகள் கூட கர்மயோகம் முடிஞ்சு நீங்க உபாசனை முடியும் போதுதான் நம்ம எங்க வர முடியும்? அத்வைத பக்தி. அத்வைத ஞானமேவ அத்வைத பக்தி. அப்பதான் அந்த பக்தி என்ன ஆகுது? அரூப பக்தி. ஃபர்ஸ்ட் எங்க இருந்தோம் எங்க போனோம்? இந்த பரிணாமத்தை தான் ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல நாரதர் நமக்கு சொன்னாரு.
இப்ப வந்து விஸ்வரூப பக்தி அப்படின் போது பகவத்கீதையில இந்த பக்தி தான் அவர் கொண்டுட்டு போனாரு அப்படிங்கிறத எப்படி நாம பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா, மெயினா பாரதியார் பாடல் கூட இருக்கு, காக்கை சிறகினிலே நந்தலாலா. அது எதை காமிக்குது? விஸ்வரூப பக்தி. நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். நமக்கு அது என்ன விஸ்வரூப பக்திங்கிற நமக்கு புரியாம இருந்திருக்கும். ஆனா அது அதனுடைய வெளிப்பாடுதான் என்னது? ஆயுதங்களில் நான் வஜ்ரம் வந்தாலே பகவத்கீதை வரப்போகுதுன்னு நம்ம அந்த ஏரியாவுக்கு வரல. ஆயுதங்களில் நான் வஜ்ரம், தேனுனாம் நானு காமதேனு, சர்ப்பானாம் பாம்புகள்ல நான் என்னது? வாசுகி. இதெல்லாம் என்னது? விஸ்வ ரூப பக்தி. பித்ருனாம் அரியமா, பித்ருக்களில் நான் என்னவா இருக்கேன்? அரியமா. மிருகானாம் என்னவா இருக்கேன்? மிருகேந்திரன் ஆக இருக்கிறேன். அடுத்தது அக்ஷரானாம், முக்கியமானது ஓம், எழுத்துக்களின் என்னவா இருக்கிற? ஓம்ங்கிற எழுத்தாக நான் இருக்கிறேன். பாண்டவானாம் அர்ஜுனகா. அப்பா மற்றவங்களே இல்லையா? அப்படி இல்லை, இங்க இருப்பது அனைத்தும் அவர் சொல்றது ஓரளவுக்கு சொல்ற. இங்க இருக்கிறது அனைத்தையும் சொல்லி கொடுத்தாரு. பகவத்கீதை ஃபுல்லா என்ன இன்ஃபினிட் பகவத்கீதை. இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பகவத்கீதை முடிக்க முடியாது. ஸோ அவர் கொஞ்சம் செலக்ட் பண்ணி எல்லாவுமாக நான் இருக்கிறேன். இதுதான் விஸ்வ ரூப பக்தி. இப்ப அவங்க சொல்ற மாதிரி எவ்ரிதிங். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? இங்க இருப்பது அனைத்தும் கிருஷ்ணனை தவிர வேற அல்ல. அவங்கள நீங்க அந்த பக்தி தர்ஷனானிக்குள்ள இருக்கிறவங்க கிருஷ்ணரை மட்டும் கும்பிடுறாங்கன்னு வச்சுக்கலாமே. அது மாதிரி அவங்க தேவி கும்பிடுறவங்க இருக்காங்க. கிருஷ்ணரை கும்பிடுறவங்க மாதிரியே தேவி மட்டும்தான், வேற வழிபாட்டுக்கு வராதவங்களும் இருக்காங்க. சிவ வழிபாடு பண்றவங்க சிவனை தவிர வேற யாரையும் கும்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேரு பக்தி. அந்த பிலாசபி, ஸ்கூல் ஆஃப் பிலாசபிக்கு பேரு பக்தி தர்ஷனானி. அதுதான் சாஸ்திரம் கேக்குது. இஃப் எவ்ரிதிங் இஸ் விஷ்ணு அப்படின்னு ஏத்துக்கிறீல்ல, ஏன் உன்னால சிவன் டெம்பிளுக்குள்ள வர முடியல? சாஸ்திரம் கேட்கிற கேள்வி அதுதான். எல்லாமே நீ விஷ்ணுவா பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு நீ சொல்றவளா இருந்தால், அப்ப ஏன் உன்னால சிவன் கோயிலுக்குள்ள உன்னால வர முடியல? சோ இதுதான் என்னது? இந்த பக்தி தர்ஷனானி. இது இன்ஃபார்மல் துவைத பக்தியினுடைய ரிஸ்க் இதுதான். they cannot enter into வேதாந்தம். புரிஞ்சுங்களா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்குள்ள வந்து அந்த போன கிளாஸ்ல பாத்தீங்களா, அந்த ராகம் பக்தி, அந்த ராகத்துக்குள்ள அவங்க இருப்பாங்க. they cannot enter into பக்தி. அப்ப அவங்களுடைய இது எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் எப்படித்தான் இருப்பாங்க அவங்க? அந்த ராகத்துடன் கூடிய அவிவேக ஜன்ய ராக பக்தி தான் இரண்டாவது அவர்களிடம் இருக்கும். அவிவேக ஜன்ய ராகம். அப்ப அதனுடைய வெளிப்பாடு என்ன? செல்ஃபிஷ்னஸ். they will not worry about others comfort, discomfort or interest. எதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. purely they will be selfish only. ஆனா செல்ஃபிஷ் இல்லாத மாதிரி காமிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா உள்ள செல்ஃபிஷ்ங்கிற அவங்களுக்கு தெரியும், அதுல இருந்து மீண்டு வர அவங்களுக்கு தெரியாது. ஆனா வெளி உலகத்துக்கு எப்படி இருக்கணும்னு காமிக்க ட்ரை பண்ணுவாங்க. நான் வந்து செல்ஃபிஷ் இல்லைன்னு காமிக்கணுங்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள், பேச்சுக்கள், நடவடிக்கைகள் இருக்கும். இதெல்லாம் அதனுடைய கரப்ஷன் அல்லது அந்த பக்தி தர்ஷனானுடைய பொல்யூஷன், கரப்ஷன், எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். திஸ் அட்வான்டேஜ் ஆஃப் இன்ஃபார்மல் துவைத பக்தி. ஸோ அங்கிருந்து எங்க வரணும்? அப்ப இந்த கோபியர் கடைசியா சொல்லும் போது எப்படி சொன்னாரு? அவங்க எப்படி இருந்தாங்க? ஏக பக்தி, கிருஷ்ணரை மட்டும் வழிபட்டாங்க. அப்புறம் அவங்க எங்க வந்தாங்க? விஸ்வரூப பக்தி. இங்க இருப்பது அனைத்தையும் அவர்கள் கிருஷ்ணனாக பார்த்தார்கள். அதோட அவங்க நிக்கல. அதுக்கப்புறம் அரூப பக்திக்கு வந்து ஞானத்தை, அத்வைத பக்தி, அத்வைத ஞானத்துக்கு வந்தவர்கள் கோபியர்கள் அப்படின்னு யார் சொன்னா? நாரதர். நான் இல்லை. சரிங்களா? இப்ப அடுத்த நம்ம சாப்டருக்கு நம்ம போலாம். அத்தியாயம். ஏன்னா நாரத பக்தி சூத்ராணி நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களே, இது படிச்சுட்டு இருக்க பாத்தீங்களா? இதையும் அத்வைத பக்தி, அத்வைத ஞானத்துக்கு வந்தவங்க கொடுக்கிற இன்டர்பிரேஷன் மட்டும்தான் சரியா இருக்கும். இதே நாரத பக்தி சூத்ராணியை பக்தி தர்சனத்தில் உட்கார்ந்து கொண்டு விளக்கி கொண்டு இருப்பவர்களும் இருக்கிறார்கள். எப்ப இதனோட கம்ப்ளீட் மீனிங் உங்களால எப்ப புரிஞ்சுக்க முடியும்? யாருக்கு இருந்து நம்ம கேட்கணும்? அத்வைத பக்தி, அத்வைத ஞானத்துக்கு வந்தவங்க நாரத பக்தி சூத்ராணி நடத்தினாத்தான் நீங்க அதனுடைய உண்மையான சாரம், நாரதர் எதை நினைத்து எழுதினாரோ அதை உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நடத்துறவங்க எங்க வந்திருக்கணும்? அத்வைத பக்தி, அத்வைத ஞானத்துக்கு வந்தவங்களால மட்டும்தான் சரியாக வெளிக்கொணர முடியும். இப்ப பாருங்க, பக்தி தர்ஷனில் ஒருத்தர் இங்க நான் இந்த வேதாந்தத்துக்குள்ள வரல,
எங்க நிக்கிறாங்க? தே ஆர் இந்த ஸ்கூல் ஆஃப் பக்தி தர்ஷனானிங்கிற பிலாசபிக்குள்ள அவங்க நிக்கிறாங்க. அவங்க அதுல வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க நாரத பக்தி சூத்திராணிக்கு விளக்கம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அது சரிப்படாது. ஏன்னா அவங்க ஞானமே பூர்ணமடையாத போது, பக்தியே பூர்ணமடையாத போது, அத்வைத பக்திக்கு வந்தாதான் பக்தி பூர்ணமடையுதுங்க. அவங்க எங்க நிக்கிறாங்க? துவைத பக்தியில நிக்கிறாங்க. துவைத பக்தி நின்று கொண்டு ஒரு மஞ்ச கண்ணாடியை போட்டுக்கொண்டு இந்த மந்திரத்தை பார்த்தாங்கன்னா, இந்த சூத்திரத்தை பார்த்தாங்கன்னா அது மஞ்சளாத்தான் தெரியும். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்டர்பிரேஷன் கொடுப்பார்கள். ஆனா நமக்கு அறிவு இருக்கணும். யாரிடம் இந்த நாரத பக்தி சூத்திராணியை படிச்சோம்னா உள்ளதை உள்ளபடி அத்வைத பக்திக்கு வந்தவர்கள் கொடுத்த பாஷ்யத்தை படிச்சோம்னா மட்டும்தான், அந்த ஆச்சாரிகள் கொடுக்கிற விளக்கத்தை படிச்சோம்னா மட்டும்தான் உள்ளதை உள்ளபடி தெரிந்து கொள்ள முடியும். நீங்க பகவத்கீதையை எடுங்க. பகவத்கீதையை அத்வைத தர்சனம், அத்வைத பக்தி, அத்வைத ஞானத்துக்கு வந்தவங்க ஆச்சாரியிடம் மூலியமாக படித்தோம் என்றால் மட்டும்தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்னதை உள்ளதை உள்ளபடி நீங்க புரிந்து கொள்ள முடியும். இந்த ஃபார்மல் இன்ஃபார்மல் பக்தியிலேயோ அல்லது இன்ஃபார்மல் அந்த பக்தி தர்ஷனானி அந்த பீப்புள்கிட்ட நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உள்ளதை உள்ளபடி அவங்க சொல்ல முடியாது. பிகாஸ் their பக்தி இஸ் not yet complete. It may be complete in some. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது கூட they can come into வேதாந்தா, அதெல்லாம் அப்புறம் நடக்கலாம் அவங்க லைஃப்ல. நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கப்புறம் அவங்க வேதாந்தத்துக்கு வரலாம், அத்வைத ஞானத்துக்கு பக்திக்கு வரலாம். ஆனா அவங்க இருக்கிற ஸ்டேஜ் இப்ப என்ன? துவைத பக்தி, இன்ஃபார்மல் பக்தியில் இருந்துகிட்டு அவங்களும் என்ன பண்றாங்க? இப்ப பகவத்கீதைக்கு மீனிங் கொடுக்கறாங்கன்னா உள்ளதை உள்ளபடி கிருஷ்ணர் எந்த இடத்துல சொல்றாரு? அத்வைத பக்தியில் நின்று கொண்டு அவர் விளக்கம் கொடுக்கிறார். அவர் ஸ்லோகங்கள் எழுதியிருக்காரு. இவங்க இன்னும் நின்றுட்டு அங்க பாக்குறாங்க, துவைதத்தில் நின்றுட்டு அந்த பகவத்கீதைக்கு மீனிங் கொடுக்க ட்ரை பண்றாங்க. அப்போ கண்டிப்பா உள்ளதை உள்ளபடி வெளிக்கொணர முடியாது. இது லாஜிக். இது என்ன சொல்றது? அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவது நம்மளோட வேலையில. வாட் இஸ் லாஜிக், வாட் இஸ் இல்லாஜிக், அதைத்தான் இப்ப நம்ம சொல்றோமே தவிர யாரையும் கிரிட்டிசைஸ் பண்றது நம்மளுடைய வேலையும் இல்லை, அவசியம் இல்லை, நேரமும் இல்லை. அடுத்து நம்ம போலாம் திவிதியோத்தியாய. ஏன்னா நாரத பக்தி சூத்திராடி பகவத்கீதை அவங்களும் கையில் எடுத்து வச்சு நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோ அதுல என்ன ப்ராப்ளம் வரும்னா ஹைலி ரிஸ்கி, ஹைலி கரப்ட், ஹைலி கரப்ட். அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன வேண்டிக்கணும்? பெட்டர் லக் நெக்ஸ்ட் பர்த். போய் சிக்கியாச்சு. அவங்க அதை அகங்காரம் அவங்க விட்டுட்டு வெளியில வர கூடாது. அப்ப என்னதான் வாழ்த்துனவங்கள? அடுத்த பிறவியிலாவது பெட்டர் லக் நெக்ஸ்ட் பர்த். அதோட நம்ம வேலை முடிஞ்சுது. நம்ம வேலையை பார்த்து நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். திவிதியோத்தியாய. இது பாத்தீங்கன்னா எதை பத்தி? பரபக்தி மகத்துவம். ஃபர்ஸ்ட் அத்தியாயம் சொரூபம், அத்வைத பக்தியினுடைய சொரூபம் என்னன்னு பார்த்தோம். இப்போ ரெண்டாவது அத்தியாயம் எதை பத்தி கவர் பண்றாரு? பரபக்தின்னு என்னங்க? பரபக்தி மகத்துவம். லெட்டஸ் எட்டமாலஜி என்ன? ஃபர்ஸ்ட் பரன் என்ன? மேலான பக்தி. இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கணும் எது மேலான பக்தி. ஏன்னா பக்தியில என்னென்ன பார்த்தோம்? இன்ஃபார்மல் துவைத பக்தி, ஃபார்மல் துவைத பக்தி, அத்வைத பக்தி. சோ பரபக்தின்னு இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? அத்வைத பக்தி. அந்த பரபக்தியினுடைய அத்வைத பக்தி, அத்வைத ஞானம். எப்படி? அத்வைத ஞானம் தான் என்னது? அத்வைத பக்தியே. சோ அந்த குளோரி ஆஃப் பரபக்தி, அதனுடைய மகத்துவம் என்னது? குளோரி, மகிமை. மகிமை தான் மகத்துவம் தான் தமிழ்ல மகிமை. மகிமா சமஸ்கிருத வேர்டு இருக்கு. மகிமா, மகிமை. அதனுடைய ஞான பக்தின்னு சொல்லலாம், அத்வைத பக்தின்னு சொல்லலாம். அத்வைத இந்த மாதிரி பரபக்தியினுடைய மகிமை. ஃபர்ஸ்ட் சூத்திரம் சாது கர்ம ஞான யோகேப்யோப்யதிகதரா. எப்படி பிரிக்கணும்? சா து கர்ம ஞான யோகேப்யஹ அபி அதிகதரா. சா எடுத்தோன்ன ஃபர்ஸ்ட் வேர்டு ப்ரோனவுன் சூத்திரத்துல இதுதான். அப்போ சா ஃபர்ஸ்ட் வேர்டு, செகண்ட் வேர்டு து, அடுத்தது கர்ம ஞான யோகேப்யஹ அபி. கர்ம ஞான யோகேப்யஹ அபி அதிகதரா. இப்ப ஒரு வேர்டு சா.
இத பாருங்க எப்படி அவங்க தப்பா இன்டர்பிரட் பண்ணுவாங்க. பக்தி தர்ஷனானியில் இருப்பவர்கள் இதை நடத்தும் போது நாங்க கேட்டிருப்போம். இந்த சா அப்படிங்கிற இடத்துலயே அவங்க எதை போட்டுருவாங்க தெரியுங்களா? ஆனா சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி பிரிச்சு காமிக்க மாட்டாங்க. பிரிச்சு காமிச்சாதான் நம்ம இங்க இருக்கிற அங்க இருக்கிறது இல்லைங்கிறது தெரிஞ்சு போயிருமே. அது அந்த லைனுக்கே வரமாட்டாங்க. இப்ப சான்னு எடுத்துன்னு வச்சுக்கல, இன்ஃபார்மல் துவைத பக்தி தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட். அதுக்கு மேல இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க இந்த சாங்கருக்கு என்ன வேர்டு இன்டர்பிரட் பண்ணுவாங்க? அழகா உட்காந்து நம்ம கேட்டுட்டு இருப்போம், அது ஒரு நிஜம்னு நினைச்சு புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அவங்களால என்னதான் இன்டர்பிரட் பண்ண முடியும் நீ யோசனை பாருங்க. அத்வைத இன்ஃபார்மல் துவைத பக்தி. அதை தவிர சாங்கிற வேர்டுக்கு அதுக்கு மீறி அவங்களால சிந்திக்கவோ அடுத்த மீனிங் கொடுக்கவோ அவங்களால முடியாது. ஏன்னா மேல சொன்ன கருத்துக்காக நான் அதை இது எம்பசைஸ் பண்ணி சொல்றேன். இந்த சாங்கிற வேர்டு, ஏன்னா பக்தினாவே ஃபெமினைன். நீங்க சமஸ்கிருத புலமை பெற்றிருக்கலாம், அவங்க எல்லாம் கிராமர் கரைச்சு குடிச்சிருக்கலாம், சாங்கிறது ஃபெமினைன் தான் வரும்னு இருக்கலாம். அப்ப பக்திங்கிறது ஃபெமினைன், சாங்கிறது ஃபெமினைனோட கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அது எந்த பக்தி? பரபக்தின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எது பரபக்தி? துவைத பக்தி தான் பரபக்தியே. நான் வேறு இறைவன் வேறு, இன்ஃபார்மல் துவைத பக்தி தான் அவங்களுக்கு அல்டிமேட் பக்தி. பரபக்திங்கிறது என்னதான் சொல்லுவாங்க அவங்க? இன்ஃபார்மல் துவைத பக்தி தான் பரபக்தின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் லாஜிக். அவங்களுக்கு எவது எட்டி இருக்குதோ அறிவுக்கு அதைத்தான பரம்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? அதுதான் ரிஸ்கின்னு சொல்றது, கரப்ஷன் சொல்றது. ஓகே, இப்ப நம்மளுக்கு சாங்கிறது நமக்கு தெரியும். சாங்கிறது போன அத்தியாயத்தில் சொன்ன எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? சாம்பார் எப்படி வைக்கிறது, ரசம் வைக்கிறது பத்தியே பேசுறாரு. பக்தி. அப்போ சாங்கிறது எதை குறிக்குது? அத்வைத. டக்குன்னு அப்படி வரணும், அத்வைத பக்தி. சா இட் இஸ் ஈக்வல் டு அத்வைத பக்தி. டூ உண்மையில், இன்டீட், தட் ஒன், விச் தட் ஒன். அது இடத்துல சுவாமிஜி சொல்லுவாரு, இந்த சாங்கிற ஒன்னே போதும். எதுக்கு? எனஃப் என்ன சொல்லுவாரு? க்ளூ ஃபார் கன்ஃபியூஷன் பார். அவங்க எனஃப் க்ளூ, இந்த சாங்கிற ஒரு வேர்டே போதும், எனஃப் க்ளூ ஃபார் கன்ஃபியூஷன்ஸ் பார். ஏன் சொசைட்டிக்குள்ள இத்தனை கன்ஃபியூஷன் வருதுன்னா, இந்த சாங்கிற ப்ரோனோனுக்கு நாம ஒண்ணு சொல்றோம், அவங்க ஒண்ணு சொல்றாங்க. நடுவில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன புரியுதுல, இது கரெக்டா அது கரெக்டா? கன்ஃபியூஷன். ஜனங்களுக்கு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு இந்த சாங்கிற ஒரு வார்த்தை ஓதுன்றுவார். அவர் சொல்லும்போது அவர் ஜோக்க சொல்லுவார், இந்த ஒரு வார்த்தையை அவங்க என்ன பண்ணி பிடிச்சுக்குவாங்க? துவைத இன்ஃபார்ம் பக்தி பிடிச்சுக்குவாங்க. அது தவறு. இங்க அத்வைத பக்தி, அத்வைத ஞானம். பக்தி ஞானம் போட்டு ரீப்ளேஸ் பண்ண தெரியும். ஏன்னா அத்வைத ஞானம் வந்தாத்தான் என்னது? அத்வைத பக்தியே. சாங்கிறது என்ன போட்டுக்கலாம்? அத்வைத பக்திங்கிறது லாங்குவேஜ் பிரகாரம் ஃபெமினைன். அதனால நம்ம என்ன போட்டோம்? அத்வைத பக்தி. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன போட தெரியணும்? அத்வைத ஞானம். ஏன்னா ஞானம் நியூட்ரு, அப்ப அங்க சா போட முடியாது. அப்போ சா இஸ் ஈக்குவல் டு அத்வைத பக்தி, தட் இஸ் ஈக்குவல் டு அத்வைத ஞானம்னு இன்டர்பிரேஷன் பண்ணினா மட்டும்தான் உள்ளதை உள்ளபடி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். டூ உண்மையில், கர்ம ஞான யோகேபியா. கர்ம யோகம், அந்த யோகங்கிறத ரெண்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். கர்ம யோகம், ஞான யோகம். இரண்டை விட அப்பி இருக்கு. இரண்டை விட என்னவாமா? அதிகரதா. அதிகரதானாங்க சுப்பீரியர், சிறந்தது. சுப்பீரியர்னா அல்டிமேட், சிறந்தது. என்ன சொல்ல வராரு? என்ன கர்மயோக ஞான யோகத்தை விட சிறந்ததுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப ரெண்டு சொல்றாரு, கர்மயோகம் ஞான யோகம். இந்த ரெண்டை விட அத்வைத பக்தி சிறந்தது. அப்படி ரெண்டையும் விட்டுட்டு அத்வைத பக்தி போயிடலாம்னு திங்க் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ரெண்டை விட அதர் சிறந்ததுன்ற உடனே புத்தி என்ன சொல்லும்? அப்ப இதெல்லாம் வேஸ்டா, அப்ப அதுக்கு போயிடலாமா? அப்படி அல்ல. இது ரெண்டை விட சிறந்தது. கர்மயோகம் ஞான யோகத்தை விட அத்வைத பக்தி சிறந்தது. ஏன்? இது ரெண்டு என்னது? சாதனம். அத்வைத ஞானம் என்னது? சாத்தியம். புரிஞ்சுதுங்களா? இது ரெண்டு என்னது? சாதனம். எப்பவுமே சாதனத்தை விட சாத்தியம் என்னது? சிறந்தது. இதுதான லைஃப், இதுதான லாஜிக். சாதனம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றீங்க, அதை விட எது சிறந்தது? சாத்தியம். கர்மயோகம்ங்கிறது ஒரு சாதனம், ஞான யோகம்ங்கிறது ஒரு சாதனம். இப்ப கர்மயோக சாதனம்னு என்ன? கர்மத்தை செய்யறோம், ஈஸ்வர அர்ப்பணா புக்தியுடன் செய்யறோம்,
வர பலனை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு ராகத்வேஷத்திலிருந்து விடுபடுவதற்காக என்ன பண்றோம்? கர்மயோகம் பண்றோம். தட் இஸ் சாதனம். சரி, ஞான யோகம்னு என்ன? ஞானம் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் அத்வைத ஞானம் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஞான யோகம். ஏன்னா யோகம் என்ன சொன்ன? யுஜ், இணைத்துக் கொள்ளுதல். எதோடு இணைத்துக் கொள்ளுதல்? அந்த ஞானத்தை பெறுகின்ற மார்க்கத்தில் உங்களை இணைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஞான யோகம். கர்மங்கிற சாதனத்துல கர்ம யோகத்தோட அந்த கர்மத்தோட நீங்க இணைச்சுக்கிறீங்க. எப்படி? கர்மயோகங்கிற புத்தியோட உங்களை இணைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் கர்ம யோகம். இங்க ஞான யோகம்ங்கிறது அதோடு இணைத்துக் கொள்ளுதல். ஞான யோகம் யுஜ், ஞானத்தை பெறுகின்ற பாதையில் உங்களை இணைத்துக் கொள்ளுதல் ஞான யோகம். அப்ப ஞான யோகம்னு என்ன பண்றோம்? ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். இதெல்லாம் என்னது? ஞான யோகம். இட் இஸ் நாட் ஞானம். இந்த ரெண்டு சாதனத்தையும் பயன்படுத்தினா கிடைக்கிற சாத்தியம் என்னது? அத்வைத பக்தி, அத்வைத ஞானம், பரபிரம்ம, பிரம்ம வித்யா, எது வேணா, ஆத்ம ஞானம், எது வேணா நீங்க போட்டுக்கலாம். இவர் சொல்ற வேர்டு அத்வைத பக்தி, அத்வைத ஞானம். நம்ம லெவல்ல என்னதை புரிஞ்சுக்கலாம்? ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானம், பிரம்ம வித்யா, ஆத்ம வித்யா எல்லாம் என்னதுதான்? அத்வைத பக்தி. சோ அத்வைத ஞானம் கண்டிப்பா பெருசுதானே. கர்மயோகத்தை விட ஞான யோகத்தை விட அதிக, இட் இஸ் சுப்பீரியர். எடுத்தனவட்டர், இட் இஸ் சுப்பீரியர். ஞானமே சுப்பீரியர் தேன் ஞான யோகம். சிரவணம், மனனம், நிதித்தியாசனத்தை விட சுப்பீரியர் எது? அகம் பிரம்மாஸ்மி இது ஞானம் சாத்தியம். சொல்லுவார் இல்லையா பக்தியில, சதுர்விதா பக்தி. அதுல யாரோட பக்தி? மே பிரியக ஞானி பக்தி, மே பிரியக சுப்பீரி. இந்த கருத்தை பகவத்கீதையில நீங்க தொலாவிட்டே இருக்கலாம். 7வது அத்தியாயத்துல வரும் சதுர்விதா பக்தி. 7வது அத்தியாயத்துல சொல்லுவாரு என்ன? 4 விதமான பக்தர்களில் அத்வைத பக்தி தான் சிறந்ததுங்கிறத அவர் என்ன வேர்டு போடுவார்? ஞானி. ஞானின்னு என்ன? அத்வைத பக்தின்னு, அத்வைத ஞானம் என்ன? எல்லாம் ஒண்ணுதான். நம்ம இங்க பார்க்கும்போது அத்வைத ஞானம்னு பாக்குறோம், அவர் ஞானின்னு போடுறாரு. அவ்வளவுதான். ரெண்டுக்குள்ள வித்தியாசம், வேர்ட்ஸ்ல வித்தியாசம், ஆனா குறிக்கிற இடம் ஒண்ணுதான். சோ 4 பக்தர்கள் சிறந்தவர்ங்கிறது நாரதர் மட்டும் சொல்லல. இது அத்வைத பக்தி ஞானம் தான் சிறந்ததுன்னு நாரதர் மட்டும் சொல்லல. நீங்க பகவத்கீதையில தொலாவி பாருங்க, அவர் சொல்றது அதேதான். அத்வைத பக்தி ஞானம் தான் சிறந்தது. ஞானிமே பிரியகா. ஏன் என்ன பாரு? ஞானி அவன் நானாகவே இருக்கிறான் பாரு. மே மதக. என்னுடைய கொள்கை என்னன்னா, ஞானி இஸ் பகவான் ஹிம்செல்ஃப். அவன் இறைவனாகவே இருக்கிறார். ஞானி எப்படி இருக்காரு? இறைவனாகவே இருக்கிறார். சோ அதுதான் சிறந்ததுங்கிற கருத்து இப்ப நாரதர் மட்டும் சொல்லல, பகவத்கீதையிலையும் பகவான் கிருஷ்ணரும் இதையத்தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் சுவாமிஜி அதை அழகா ஒரு உதாரணம் கொடுப்பார். எப்பவே நமக்கு அத்வைதம் பிடிக்கும், துவைதம் பிடிக்காது. துவைதம் நம்மளுக்கு பூர்ணத்துவம் ஆகாது. பிடிக்காதுங்களோட துவைதம் இருமை. துவைதம் என்னங்க? இருமை. அத்வைதம் என்ன? ஏக்கம், ஒருமை. இப்போ துவைதம்ங்கிறது அவர் சொல்றது, நல்ல பசியோட உட்காந்துருக்கோம், நான் இங்க இருக்கேன், டேபிள்ல பிளேட்ல சாப்பாடு அங்க இருக்கு, துவைதம் தானே. நான் இங்க இருக்கேன், பிளேட்ல நல்ல பசியோட உட்கார்ந்துருக்கேன், டேபிள் மேல எல்லாம் பரிமாறியாச்சு, எல்லாம் கண்ணுக்கு முன்னால் இருக்குது. இதனால் பசி ஆறுமா? திருப்தி வருமா? ஒரு பூர்ணத்துவம் வருமா? வராது. ஆனா என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். இந்த லட்டு நீங்க பாருங்க, நல்ல பசியோட இலையில ஃபுல்லா எல்லா சாப்பாடு பரிமாறி வச்சு உங்களுக்கு கற்பனை பண்ணி பாருங்க. we will enjoy. ஆஹா, இன்னைக்கு இது சாப்பிடலாம், இது சாப்பிடலாம், ஒன்லி என்ஜாய்மெண்ட். பட் அதுல உங்களுக்கு பூர்ணத்துவம் அடைஞ்சிருவீங்களான்னு கேட்பாரு அவரு. நல்ல பசியோட இலையில எல்லாம் பரிமாறி வச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துருன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுவீங்க, என்னென்ன சாப்பிட போறோம்னு நினைச்சு சந்தோஷம் வரும். ஆனா அந்த சந்தோஷம், ஏன்னா இலையில ஒண்ணுமே இல்லாம பசியோடு இருக்கிறவனை விட நாம் எப்படி வந்துட்டோம்? கிடைக்க போகுது உணவுங்கிற சந்தோஷத்துக்குள்ள வந்திருப்போம். அவர் கேட்கிற, சுவாமிஜி கேட்கிற கேள்வி, அதில் நீ பூரணம் அடைந்து விடுவாயா? ஐ எம் ஹாப்பி, திருப்தி, ஐ எம் திருப்தோ பவதி சொல்லுமே. திருப்தோகம், திருப்தோ பவதி சொல்லக்கூடாது, தேர்ட் பர்சன். ஐ எம் திருப்தோகம், நான் திருப்தி அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிருமே என்ன? எஞ்சி போயிருமே? பூரணம், பூரண திருப்தி வந்துருமே என்ன? சோ அது எப்ப பூர்ணம் திருப்தி ஆகுது? ஏகி பவதி. அந்த சாப்பாடு எனக்கும் அந்த சாப்பாட்டுக்கு என்ன இருக்கக்கூடாது? கேப் இருக்கக்கூடாது.
இங்க நான் இங்க இருக்கேன், ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல டேபிள் மேல என்ன இருக்குது, ஃபுட் இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் இருக்கிற வரைக்கும் பூர்ணக திருப்தியை நம்மளால் பெற முடியாது. அப்ப என்ன பண்றோம், அதை எடுத்து டிஸ்டன்ஸ் கேப்பே இல்லாம வாய்க்குள்ள போடுறது. போட்டோன்னு என்ன கிடைக்குது, திருப்தி. சோ எப்பவுமே இருமையில் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க, ஆனா அது பூரணம் அல்லன்னு புரிய வைக்கிறதுக்கு அவர் சொல்லுவார். இந்த உதாரணம், இருமை இன்னைக்கு துவைத நான் வேறு இறைவன் வேறு நீங்க வழிபடுறதுனால ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுல என்ன கிடைக்காது, அது என்ன நினைச்சுக்கிறது நாம பூரணம், அது பூரணம் அல்ல. சாப்பாட்டு எடுத்து உள்ள போட்டு ஏக்கி பவத்தி நான் வேறு சாப்பாடு வேறு அல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன கிடைக்குது நமக்கு, திருப்தி. எந்திரிச்சு போட ஆஹா சந்தோஷம். அப்ப போற திருப்திக்கு பேர் என்ன, பூரண திருப்தி. இலைய பரிமாறி வைக்கும் போதும் ஒரு சந்தோஷம் இருக்கும், அது பூரணம் கிடையாது. ஏக்கி பவத்தி ஆனதுக்கு அப்புறம் தான் அது என்ன ஆகுதாமா, பூர்ணக அகம் பூர்ணக வரை. நம்ம என்ன சொல்றோம், பூர்ணக பூர்ண திருப்தி. அடுத்த வரை பசி வரைக்கும் நம்ம என்னது, அடுத்த பசி வர்ற வரைக்கும் அகம் பூர்ணகங்கிறது நம்மளால எப்படி சாப்பாட்டுல என்ஜாய் பண்ண முடியுதோ அதை போல் எப்பவுமே அத்வைதம் தான் மனிதன் விரும்புவது, துவைதத்தை அல்ல. ஆனா எங்க ஏமாந்துறோம், அதில் கிடைக்கிற சந்தோஷத்திலேயே ஏமாந்து விடுகிறோம். அதை விட இன்னொரு சொல்லுவார் பாருங்க, அது மறக்க முடியாத உதாரணம். அதாவது ஏன்னா நிறைய பேர் இந்த துவைதத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு நான் வேறு இறைவன் வேறு தான் கரெக்ட்னு போறவங்களுக்காக அதை இது பிரேக் பண்ணி வர்றதுக்காக அவர் இந்த மாதிரி உதாரணம் நிறைய கொடுப்பார். இப்போ எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ், ஒரு 10 வருஷம் வேண்டாம், 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஒரு பையனை பார்க்குறோம், நான் தாய் ஒரு மகளை பார்க்குறா அல்லது மகனை பார்க்குறாங்க, ஒரு கணவன் மனைவியை பார்க்குறாங்க, ஒரு குழந்தை அம்மா பார்க்குது, ஒரு கேப், அது 6 மாசமா இருக்கலாம், ஒரு மாசமா இருக்கலாம், ஒரு 10 நாள். சின்ன குழந்தைங்களுக்கு 2 நாள் இருந்தால் கூட போதும். they feel they miss their to the core, they will miss. இப்போ பார்த்தோன்ன ஏன் ஆலிங்கனம் பண்றோம், ஏன் கட்டி பிடிக்கிறோம், வாட் இஸ் த லாஜிக், கேன் எனிபடி சே? இதுதான் ரீசன். பார்த்தோன்னா உங்களுக்கு கட்டி பிடிக்கணும்னு தோணுதா இல்லையா, ஏன் தோணுது, லாஜிக்கா என்ன ரீசன், அங்க என்ன, வாட் இஸ் இன் நீட் ஆஃப் ஆலிங்கனம் கேட்டீங்கன்னா, நம்ம யாரை ரொம்ப லவ் பண்றோமோ அவங்க டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது நமக்கு பிடிக்கிறது இல்லை. அதுதான் மிஸ் பண்றேன், மிஸ் இங்கிலீஷ்ல சொல்றது பேரு என்னது, நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு என்ன அர்த்தம், அந்த யாரை நாம் அதிகமாக விரும்புகிறோமோ அவர்கள் தொலைவில் இருப்பதை நம்மளால என்ன, துவைதமாக என்னை தவிர்த்து வேறாக இருப்பது நமக்கு பிடிக்காது, அது ஒன்றாக நினைக்கிறோம். என்னை தவிர அதான் அந்த இடத்துல என்ன ஆகுது, they don't like துவைதம், they like அத்வைதம். அப்பதான் கிட்ட எடுத்துக்கிறது, அந்த டிஸ்டன்ஸ அவங்களால அதுதான் மிஸ் பண்றது. ஸோ அது பார்த்தோன்னே அந்த டிஸ்டன்ஸ் இல்லாம பண்ணிக்கணுங்கிறது அத்வைதம். இதெல்லாம் ப்ரூஃப் கொடுப்பாரு அவர், கொடுக்குற உதாரணங்கள் இதெல்லாம் அப்படியே மண்டையில ஆணி மாதிரி அடிச்சேனும். இதுதான் உண்மை. ஏன் நம்ம கட்டி பிடிக்கணும், அட்லீஸ்ட் கையாவது நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் உறவா இருந்தா என்ன பண்ணுவோம், கை பிடிச்சிப்போம், கை பிடிச்சிட்டே பேசிட்டு இருப்போம் பாத்தீங்களா. ஏன்னா ஒரு ஆண் பெண் உறவுக்கும் போது பப்ளிக்ல போய் அதெல்லாம் நடக்காத போது கை பிடிச்சிப்போம். நம்மள விட ஆப்போசிட் செக்ஸா இருக்கும்போது கையை பிடிச்சிக்கிறது, இல்ல கை பிடிச்சிக்கிறது. சரி போனோம்னா அந்த பாடி இப்படி ஏன் தொடணும்னு உணர்வு ஏன் வருதுன்னு கேட்பாரு. ஏன் வருது, பிகாஸ் வி வாண்ட் அத்வைதம், வி டோன்ட் வாண்ட் அதாவது துவைதத்தை நம்ம என்ஜாய் பண்ணுவோம், அதுல அது இல்லைன்னு சொல்லல, பட் அது பூர்ணம்னு ஏமாந்துடாதீங்க. அது எப்ப பூர்ணமாகும், உணவாகட்டும் பெத்த பையனாகட்டும் ஒரு ஆலிங்கனம் பண்ணும்போது ஏன் பண்றனா, வி லைக் ஜென்ரலா ஹியூமன் பீயிங் அத்வைதத்தை தான் விரும்புறாங்க. இதுதான் உண்மை. அதுக்கு இவங்களை கொடுக்குற உதாரணங்களுக்கு நான் சொன்னேன். அடுத்த ஸ்லோகம். சோ கர்மயோகி ஞான, இந்த சூத்திரத்துல வந்தோம்னா கர்மயோகத்தை விட ஞான யோகத்தை விட அப்பி யார் சுப்பீரியர், அதனுடைய அத்வைத பக்தி இஸ் சுப்பீரியர். ஏன்னா இப்ப நீங்க கர்மயோகி பாத்தீங்கன்னா அங்கேயும் என்னதான் துவைத பக்தி தான், அதை ரீகலெக்ட் பண்ணி நம்ம போகலாம், ஆல்ரெடி பார்த்ததான் ஒரு ரீகலெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப கர்மயோகினா யாரு, நான் வேறு இறைவன் வேறு, துவைத பக்தி. அவர் சொல்றாரு நான் செய்யறேன், அவர் கொடுக்குறாரு நான் வாங்கிக்கிறேன் போது என்னதெல்லாம் இருக்கிறோம், தப்பு இல்லைங்க, அங்கிருந்து தடந்து வரணும். சோ அதுவும் என்னதான் துவைத பக்தி. இப்ப ஞான யோகத்துல என்னங்க துவைதம், அது நம்ம இது வரை சிந்திச்சது இல்லை.
ஞான யோக சமணம் மனன நிதித்தியாசனத்தை பொறுத்த வரைக்கும் we are practicing அத்வைத பக்தியை தவிர we are not in அத்வைத பக்தி. ஞான யோகத்தில் இருக்கும்போது சமணம் மனனம் பண்ணும்போது we are practicing அத்வைத பக்தி தான் நடந்துட்டு இருக்கும். we are practicing ஒரு ஜிக்னாசுவாக சாதனமாக என்ன பண்ணுவோம், நாம அத்வைத பக்திக்கு வர்றக்கு பிராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கிற ஸ்டேஜ் தான் ஞான யோகம். ஆச்சுங்களா? அந்த பிராக்டிஸ் முடிஞ்சு எண்ட் பாயிண்ட் எங்க வந்துடுறாரு, அத்வைத பக்திக்கு வந்துடுறாரு. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அடையப்பட வேண்டியதுன்னு ஒன்று இருக்கும், அந்த ஞானத்தை அடையணுங்கிற ஒரு ஏர்ஜ் இருக்கும். யாரு? ஞான யோகத்தில் இருப்பவர்களுக்கு. அதாவது அவங்க துவைத பக்தியிலும் இல்லை, அத்வைத பக்தியிலும் இல்லை. எங்க வந்துட்டு இருக்காங்க? பிராக்டிசிங் நாட் துவைதம், அத்வைத பக்தி. ஞான யோகத்தில் இருப்பவருடைய நிலை. they are practicing அத்வைத பக்தின்னு சொல்ல முடியுமே தவிர they are in அத்வைத பக்தி நீங்க சொல்ல முடியாது. பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒத்துக்கலாம். அதை தவிர அடுத்து யாரு? ஞானி. ஏன்னா அவரு தான் சிறந்தவர்ன்ட்டாரு. இவரு அத்வைத பக்தி சுப்பீரியர்ன்ட்டாரு. அப்போ அந்த ஞானி அத்வைத பக்தி, அத்வைத ஞானம், ஞானி பக்தி இஸ் சுப்பீரியர். ஏன்னா அங்க நோ டிசையர், நோ லாங்கிங் ஃபார் பகவான் இட்செல்ஃப். நோ லாங்கிங், நோ டிசையர் ஃபார் மோக்ஷா. ஏன்னா இங்க ஞான யோகத்திற்கு வரைக்கும் யூ டிசைர் ஃபார் சம்திங். மோக்ஷா 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 மோக்ஷா, ஐ வாண்ட் மோக்ஷா, இறக்கிறதுக்குள்ள அடைஞ்சிடும், இந்த ஜென்மத்தில் அடைஞ்சிடணும்னு ஒரு டிசையர் ஃபார் மோக்ஷா இருக்கும். ஞானி யோசனை பாருங்க, டிசையர் ஃபார் மோக்ஷா இருக்குமா என்ன? ஆல்ரெடி அட்டைன்டு. ஸோ டிசையர் ஃபார் நத்திங். ஸோ அதுதான் என்ன, அதனால என்ன சொல்றது? சுப்பீரியர். நோ டிசையர் ஈவன் ஃபார் மோக்ஷா பிகாஸ் he achieved மோக்ஷா. ஸோ தட் இஸ் சுப்பீரியர். கர்ம யோகத்தை விட நல்ல கொஞ்சம் சூக்ஷமான கருத்து தெளிவா புரிஞ்சுக்க. கர்ம யோகத்தை விட ஞான யோகத்தை விடும்போது ஸ்ரவண மனன நிதித்தியாசன காலத்தில் we are practicing அத்வைத பக்தி. மோட்சத்துக்கான ஒரு லாங்கிங் இருக்கும். ஆனா இறைவன் ஞானிக்கு வந்துட்டார்னா நோ டிசையர் ஃபார் மோக்ஷா ஆல்சோ. அதையும் அதை கூட கேட்கணும். ஏன்னா அடைஞ்சவருக்கு போய் திருப்பி அதுக்கு அவர் கேட்கிறாரு. ஸோ தட் இஸ் சுப்பீரியர்னு ஒன் ஸ்டாண்ட் பாயிண்ட் நாம போக்கலாம். அடுத்தது 26வது சூத்திரம். பல ரூபத்வாத். குட்டியூண்டு சூத்திரம், சின்ன சூத்திரம். ஏன் என்ன சொல்லிட்டார்? ஃபர்ஸ்ட் அத்வைத பக்தி சுப்பீரியர். நம்ம உடனே கேட்போம், ஏன் சுப்பீரியர்? பல ரூபத்வாத் அப்படின்னா கர்மயோகமும் ஞான யோகமும் சாதனம். இது என்னது? சாத்தியம், பலம். இது சாத்திய ரூபமாக இருப்பதா? டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லலாம்? இது என்னது? சாத்தியம். பல ரூபத்வாத். எப்பவுமே சாதனத்தை விட சாத்தியம் தான் என்னது? சுப்பீரியர். இப்ப சாதனம் என்ன? ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது, காலேஜ் போய் படிக்கிறது, ஒரு ஜாபுக்கு போறது, இதெல்லாம் என்னது? சாதனம். வேலை கிடைச்சு பணம் சம்பாதிக்கிறது என்னது? சாத்தியம். அதுதானே அதை குறிக்கோளை வச்சு தானே எல்கேஜிலே கொண்டு விடுறோம். இந்த அளவுக்கு நீ பணம் சம்பாதி, உன்னோட சொந்த கால நில்லு, நீ அப்படி பண்ணி இப்படி சாதி, அப்படி இதாகுங்கிறது சாத்தியமா பிக்ஸ் பண்ணிடுவோம். பண்ணி அந்த குழந்தை பிக்ஸ் பண்ணாது. அது பாவம் எல்கேஜியில் என்னத்தை பிக்ஸ் பண்ணுது? அது எது பிக்ஸ் பண்ணாது. அது பிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஏஜ் வரும்போது அது பிக்ஸ் பண்ணும். ஆனா ஃபர்ஸ்ட் எல்கேஜிலிருந்து அதுக்கு எது சாதனம்? இதெல்லாம் என்னது? ஸ்கூல் போறது, காலேஜ் போறது எல்லாம் என்னது? ஒரு எல்லாமே சாத்தியம். ஸோ எது சுப்பீரியர்? சாதனம் சுப்பீரியரா, சாத்தியம் சுப்பீரியரா? சாத்தியமே சுப்பீரியர். அதை அடைவதற்காகத்தான் இதெல்லாம் பண்ணணும்னா என்னது? சாத்தியம். ஸோ ஞானி என்னது? நித்திய முக்தக. இப்ப நம்ம வேதாந்த படிக்கிறோம் அப்படின்னா முக்தனாக ஆகணும், ஞானியான ஆகணும் தான் படிக்கிறோம். அது சிறந்ததா? ஞானியானவங்க முக்தனானவங்க ஆவது சிறந்ததா? அதுதான் சிறந்தது. புரிஞ்சுங்களா? ஓகே. அடுத்தது பல ரூபத்வாத். அப்ப நீங்க என்ன எழுதிக்கலாம்னா மோக்ஷ ரூபத்வாத். பல ரூபத்வாத் இஸ் ஈக்குவல் டு மோக்ஷ ரூபத்வாத். That is equal to sadhya rupatvat. You can interpret like that so that you can understand easily. Pala rupatvat is equal to enna eludikrom? Moksha rupatvat. That is equal to sadhya rupatvat. அது மோட்சமாக இருப்பதால், அது சாத்தியமாக இருப்பதால் அது அதிகதரா.
ஏன் அதுக்கு இரண்டாவது சூத்திரம் எதுக்கு எழுதுறார்? ஒய் இட் இஸ் அதிகதரா. ஏன் சுப்பீரியர்? பலரூபத்வாத், அது மோட்ச ரூபத்வாத் அல்லது சாத்திய ரூபத்வாத், அது சிறந்தது. என்ன நீங்க அந்த ஸ்லோகத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது எப்படி கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கலாம்? பலரூபத்வாத் அதிகதரா. அப்படி நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா புரியறது ஈஸியா இருக்கும். பலரூபத்வாத் அதிகதரா, அதனால் அது சிறந்தது. அடுத்தது மூணாவது சூத்திரம், இந்த அனுவாதத்துல மூணாவது. ஈஸ்வரஹ, ஃபுல்லா படிக்கிறேன். ஈஸ்வரஸ்யாப்யபிமான த்வேஷித்வாத் தைன்ய பிரியத்வாத் ச. ஏன் சிறந்தது? ஈஸ்வரஸ்யாப்யபிமான த்வேஷித்வாத் ஒன்னு, தைன்ய பிரியத்வாத் ச, இதனாலும் அது சிறந்தது. ஏன்னா அதிகதராங்கிறது இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்குது அந்த வேர்டு. எதனால சிறந்து? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? பலரூபத்வாத், அது சிறந்ததுன்ட்டார். அடுத்தது ஈஸ்வரஹா அபி அபிமான த்வேஷித்வாத். ஃபர்ஸ்ட் வேர்டு மீனிங் எழுதிக்கலாம். ஈஸ்வரஹா அபி, அது ஃபர்ஸ்ட் வேர்டு பிரிக்கணும். ஈஸ்வரஹ இஸ் வந்து விசர்க்கம். அப்போ ஈஸ்வரஹா அபி, பகவானும் கூட. ஈஸ்வரன் இந்த இடத்துல யாரு? அதனால தேவதை வேறு போடல, அழகா நான் யார போட்டாரு? ஈஸ்வரகனா இறைவன். இறைவனும் கூட, பகவான் ஆல்சோ அபிமான த்வேஷித்வாத்து, பகவானும் கூட அபிமானம். அபிமானம் என்னது? ஷரீர அபிமானம். அதோட கான்சிக்வன்ஸ் என்னது? அகங்காரம், மமக்காரம். ஷரீர அபிமானம்ங்கிறது ஷரீர அபிமானத்வாத். அப்படின்னா ஷரீர அபிமானத்துங்கிறது அகங்காரம், மமக்காரம், துவைத பக்தி. அதுதான் அது. துவைத பக்தி இருக்க வரைக்கும் என்ன இருக்கும்? அகங்காரம் இருக்கும், மமக்காரம் இருக்கும். அப்படியும் புரிஞ்சுக்கணும். ஸோ அபிமானம்ங்கிறது ஷரீர அபிமானம், அகங்காரம், மமக்காரம். அது எதனால வந்தது? துவைத பக்தி. அதனால வர்றதா நான் வேறு இறைவன் வேறு, அகங்காரம் இதெல்லாம் எண்ணுது, மமக்காரம். ஆனா பக்தி இருக்கும். ஆனா நான் வேறு இறைவன் வேறுங்கும் போது இது நான், இது என்னுடையது வேற வந்துடும். அகங்காரம் மட்டும் வருதுன்னா அதோட இருந்துட்டா பரவாயில்ல, உடனே அதை ஒட்டிக்கிட்டு என்ன வரும்? மமக்காரம். பாத்து இப்போ இதை மட்டும் வச்சு அதிகரதா பாத்துக்கலாம். எது ஒரு இந்த சூத்திரத்தை ரெண்டா பிரிச்சுங்க. ஏன்னா ஈஸ்வர அபிமான துவேஷித்வாத்னு என்னன்னு பார்க்கலாம். ஈஸ்வரனும் கூட, துவேஷம் என்னது? வெறுப்புன்னு அர்த்தம். ஆனா இறைவன் வெறுக்கிறான்னு எழுதக்கூடாது. டிஸ்அப்ரூவ், இஸ் நாட், ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு எழுதிக்கலாம். அது கரெக்டா வரும். இறைவன் துவேஷிக்கிறார்னா வெறுப்புன்னு போடக்கூடாது. ஏன்னா அங்க என்ன இருக்குது? துவேஷித்வார்த்த இருக்குது. ஆனா இறைவன் வெறுக்கிறார்னு மீனிங் புரிஞ்சு கொள்ள கூடாது. ஹி டிஸ்அப்ரூவ்ஸ் அப்படின்னு என்னது? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லை யார்? பகவானும் கூட எதை ஏத்துக்கல? அபிமானத்தை. எந்த அபிமானம்? சரீர அபிமானம், கான்சிக்வன்சஸ் அகங்காரம், மமக்காரத்தை. அத்வைத துவைத பக்தியை, சாரி துவைத பக்தியை துவேஷித்வாத், ஏற்றுக்கொள்ளாததனால் எந்த வேர்டு மேல இருந்து எடுக்கணும்? அதிகதரா. எது? சா அதிகதா. அதிகதரா எது? அத்வைத பக்தி சிறந்தது, சுப்பீரியர். புரிஞ்சுங்களா? இந்த ஸ்லோகத்தை எப்படி புரியணும்? ஈஸ்வர அப்பி அபிமான துவேஷித்வாத் சா பக்தி, அத்வைத பக்தி அதிகதரா. மேல ஃபர்ஸ்ட் சூத்திரத்துல இருந்து இழுக்கணும். அதிக, ஏன்னா ரெண்டாவதுலயும் நம்ம இழுக்காத பலத்வாத், அது அதிகதரான்னு அந்த வேர்டு எழுத்து போட்டு புரிஞ்சுக்கிட்டோமா? அந்த மாதிரி அடுத்த சூத்திரத்துக்கு அந்த அதிகதராவை நம்ம ஆட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். இது சூத்திரத்தினுடைய ஒரு ரூல். அப்படி ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் நீங்க எழுத்துக்களை குறைக்க முடியும். எழுத்துக்களை குறைக்கிறதுக்காக இந்த மெத்தட் சூத்திரத்துல யூஸ் பண்ணுவாங்க. சோ அதிகதராங்கிறத மேல இருந்து கீழே டிராப் பண்ணி போட்டுக்கலாம், போட்டு புரிஞ்சுக்கலாம். இப்போ பாதி தான் படிச்சிருக்கேன். ஈஸ்வரனும் சரீர அபிமானம், அகங்காரம், மமக்காரத்தை ஏற்றுக்கொள்ளாததினால், which is superior, அத்வைத பக்தி is superior. அப்படி மீனிங் புரிஞ்சுக்கணும். ஏன் அகங்காரம் மமகாரத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை? let us think about it. இப்போ ஏன் நிர்மமோ நிரகங்காரக, ஏன்னா பகவத்கீதையில் இது வருதா இல்லையா? நிர்மமோ நிரகங்காரக, அகங்காரத்தையும்
மமக்காரத்தை அங்கே அவர் என்ன சொல்லுவாரு, நிர்ண என்னது அகங்காரம் இல்லாதவன், நிர்மமோ நிரகங்காரனா மமக்காரமும் அகங்காரம் இல்லாதவன். அந்த ஞானத்தை பெற்றவனுடைய அந்த குவாலிட்டி, அந்த ஞானத்தை புகழும் போது அவர் மாதிரி சொல்லுவார், நிரகங்காரக நிர்மமோ, மமக்காரமும் நிரகங்காரம் அகங்காரம் இல்லாதவன்ங்கிற வேர்டு பகவத்கீதையில வரும். ஏன் இப்படி இறைவனுக்கு அகங்காரம் மமக்காரம் ஏன் பிடிக்கல? ஏன் அகங்காரத்தோடு மமக்காரத்தோடு ஒருத்தன் இருப்பதை இறைவன் ஏன் ஒற்றுக்கொள்வது இல்லை, ஏற்றுக்கொள்வது இல்லை? ஏன்னா வெறுக்கிறான்னு வேண்டாம், ஐயோ சாமி நம்மளை வெறுத்துட்டாரா இத்தனை நாள் வேற பயம் வந்துடும், அப்படி வேண்டாம். ஏன் இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை எதையும்? நான் இது என்னுடையது. ஃபர்ஸ்ட் நான் உடனே என்ன படிப்போம், என் பையன், என் பொண்ணு, என் வீடு, என் ஜாமானம், என் பென்சில், என் ரப்பரு. ஏன் இதை இறைவன் ஏத்துக்கிறது இல்லை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதெல்லாம் எதிலிருந்து வந்தது? அஜ்ஞானம். அதனால இறைவனுக்கு பிடிக்கிறது இல்லை. இறைவன் ஏற்றுக்க பிடிக்கிறது வேண்டாம், அந்த வேர்டை தப்பு, சாரி, ஏற்றுக்கொள்ளவில்லை. அஜ்ஞானத்திலிருந்து பிறந்ததா? எது? அகங்காரமும் மமக்காரமும் அஜ்ஞானத்திலிருந்து பிறந்ததுனாலதான் இது நானு, இது என்னதுன்னு நம்ம என்ன பண்ணிட்டு கிடக்கிறோம், மார்த்தட்டின்னு கிடக்கிறோம். அதனால இறைவனரை ஏற்றுக்கொள்வதில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அஜ்ஞான ஜன்யத்வாத். அகங்காரமும் மமக்காரமும் அஜ்ஞான ஜன்யத்வாத், அவருக்கு அது பிடிக்கிறதில்லை. ரெண்டாவது, ஏன் அகங்காரம் மமக்காரம் ஒருத்த வச்சுக்கிட்டு இருந்தா இறைவனுக்கு பிடிக்காது? ரெண்டும் சம்சாரத்துக்கு காரணம், உன்னுடைய துக்கத்துக்கு காரணமே இந்த ரெண்டும் தான். நாம் என்ன சொல்றோம், என் பையன் அப்படி பண்ணாக்கா, என் புள்ள இப்படி பண்ணிட்டேன், என் பையன் பண்ணிட்டேன், எங்க அம்மா பண்ணிட்டாங்க, அப்பா பண்ணிட்டாங்க, மாமனார் பண்ணிட்டாங்க, மாமியார் பண்ணிட்டாங்க, நாங்கியா பண்ணிட்டாங்க, கொழுந்தியா பண்ணிட்டாங்க, இவங்கதால துக்கமா இருக்கு நாம நினைச்சிட்டு இருக்கோம். தட் இஸ் ஃபால்ஸ். இல்லூஷன் பேர். they are all illusions. உண்மையான ஃபேக்ட் என்ன? நீ துக்கப்படுவதற்கு காரணம் அகங்கார, சம்சார துக்கஸ்ய காரணம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? அஜ்ஞானம் ஜன்யம் ஜன்யத்வாத். இறைவனுக்கு அது பிடிக்காது. அடுத்த சம்சார ரூபத்வாத். அது எதை கொடுக்குது உனக்கு? சம்சாரத்தை கொடுக்குது, துக்கத்தை கொடுக்குது. அதனால இறைவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு ஜோக்கா போட்டுக்கலாம், கமர்ஷியல் ரீசன் வச்சுக்கலாம். கமர்ஷியல் ரீசன்னாங்க, நாம் என்ன பண்றோம், கமர்ஷியலா ஒரு எக்ஸ்பிளனேஷன். மூணாவது ரீசன், இப்ப நாம் என்ன நினைக்கிறேன், நான் இது என்னதுன்னு நான் நினைச்சுக்கிறேன். என்னது மீன்ஸ் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் விச் ஐ எம் லிவிங், இந்த வீடு, கணவன் மனைவி எக்ஸெட்ரா, உறவுகள், சரி, ஆல் த சொத்து பத்து எல்லாமே நான் என்னதுங்கிறேன். உண்மையில் அதெல்லாம் என்னதான் என்ன? எனக்கே சொந்தமில்லாத ஒரு விஷயத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணி அது என்னது நான் மாத்திக்கிறேனா இல்லையா? சொந்தமானவர் யாரு? இறைவன். சொந்தம் கொண்டாடுறது யாரு? நான். இறைவன் இதை ஏற்றுக்கொள்வாரா? அதான் சொன்ன கமர்ஷியல் சொல்லிட்டு முதல்லயே, இது கமர்ஷியல் பாயிண்ட்ல திங்க் பண்ணி பாருங்க. கமர்ஷியலா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு பூமி ஒருத்தருக்கு சொந்தமானது, நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் உங்க பேர் எழுதி வாங்கிட்டீங்க. சொந்தக்கார ஒருத்தன், எழுதி வாங்குறது இன்னொருத்தன். ஒத்துக்குமா? நம்ம ஒத்துக்க மாட்டோம்ல. இறைவன் மட்டும் எப்படி ஒத்துக்குவார்னு எழுதி வார்க்கிறீங்க? அனைத்தும் அவருக்கு சொந்தமானது. அது உங்க மட்டையில புரியாம இருக்கலாம், அது வேற விஷயம். இறைவன் ஏன் ஏற்றுக்கொட்ட மாட்டார்? அனைத்தும் அவருது. ஆனா நாம என்ன பண்றோம், நம்புனதுன்னு எழுதுனதும் இல்லாம அதுல எத்தனை பிரச்சனை. இது என்னது, என் பையன், என் கணவன் சொல்றதே இறைவனுக்கு பிடிக்காது. என் மனைவி, என் குழந்தைகள், ஏன் எல்லாம் அவருது. நீ சொத்தை விடுங்க, எல்லாம் பட்டா போட்டு வாங்கி வச்சுட்டோம். என் கணவன் ஒரு பட்டா, என் மனைவின்னு ஒரு பட்டா, என் குழந்தைன்னு ஒரு பட்டா, எத்தனை பொய் பட்டாவை அது சுவாமிஜி சொல்லும்போது அப்படியே எந்திரிச்சு நின்றுக்கணும் கிளாஸ்ல. அந்த லாங்குவேஜ் எனக்கு அந்த அளவுக்குலாம் வராது, அவ்வளவு அழகா சொல்லுவாரு. அப்படி போட்டி அடிச்ச மாதிரி இருக்கு நமக்கு. எதுல பட்டா எழுதி வச்சிருக்க? பொய்ப்பட்டாம் பாரு. அது வேற. கணவன்ல பொய்ப்பட்டா, மகன், மனைவி, பேரன், பேத்தி, எல்லாம் என்னது என்னது எல்லாம் என்னது பொய்யா பட்டா எழுதி வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாம் அவருக்கு சொந்தம். கமர்ஷியலா இது ஓகேவா? நீங்க இதுக்குள்ளே வர வேண்டாங்க, வேதாந்தத்துக்குள்ளே வர வேண்டாம். வருது வேதாந்த திங்கிங்க உனக்கு வேண்டாம். இன்னொருத்தருக்கு சொந்தமானதை உனக்கு சொந்தம்னு உட்காந்து 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 பட்டா எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறியே, இறைவனுக்கு இது ஏற்புடையதா? இறைவன் எப்படி ஒத்துக்குவார் வேற நினைக்கிறான். இறைவன் எம்மேல அன்பா இருக்கணும், பிரியமா இருக்கணும், நான் கேட்கறதெல்லாம் கொடுக்கணும், அது வேற. இப்படி இறைவனுக்கு பிடிக்காத மாதிரியே நம்ம நடந்துக்குவோமா? ஆனா அவர் கேட்கறதெல்லாம் அவர் கொடுக்கணுமாமா. கமர்ஷியலா பேசுறேங்க, நாட் இன் வேதாந்தா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சூக்ஷ்மா புரிஞ்சுக்கங்க. கமர்ஷியலா பேசுறேன், கமர்ஷியலா புரிஞ்சுக்கலாம். இதை
ஏன்னா அது சுவாமிஜி எப்படிதான் நடத்தினாரு. கமர்ஷியலா புரிஞ்சுக்குங்க. அவருக்கு பிடிக்காதெல்லாம் பண்ணுவோமாமா, அவருக்கு சொந்தமானதெல்லாம் நமக்கு இழுங்கோமா. ஆனா அவர்கிட்ட போய் நின்று திரும்பி என்னவாமா, எனக்கு அதை கொடு இதை கொடு. அவருக்கு எப்படி அதை ஏத்துக்குவாரு? ஏத்துக்க மாட்டாரு. கமர்ஷியல் ரீசன். சோ விச் இஸ் சுப்பீரியர்? அத்வைத பக்தி, அத்வைத ஞானம் தான் இறைவன் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் நீங்க. Not it is not understanding, it needs registration. என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்? ஐயோ ஆபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பண்றது இல்லைங்க, அது தப்பு. இந்த கருத்தை நான் என்ன பண்ணிக்கணும்? ஐ ஷுட் ரெஜிஸ்டர் இன் மை மைண்ட்னா ஞாபகம் மறதி ஏற்படாதவாறு பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டிய பொக்கிஷமான ஞானம். எதுவும் எனக்கு சொந்தமானது கிடையாது. ஆனா என்ன பிடிச்சுப்போம்? இது நான், இது சரீரம் வேற, என் சரீரம். அது இந்த சரீரம் உங்களுதே என்ன? என் சரீரம் எல்லாம் எத்தனை பட்டா எழுதி வச்சிருக்கேன் பாரு சுவாமிஜி லாங்குவேஜ்ல. எத்தனைக்கு நீ பட்டா எழுதி வச்சிருக்கீன்னு பாரு. அத்தனை பொய் பட்டாங்க போது அதுக்குண்டான துக்கத்தை உனக்கு அது கொடுக்கும். பொய்யா பட்டா எழுதி வச்சிட்டீங்கன்னா அது உனக்கு துக்கத்தை கொடுக்குமா? கொடுக்க அப்ப கொடுக்கும். அப்போ இத்தனை பொய்ப்பட்டாதான் நீ துக்கப்படுவதற்கு காரணம். அப்ப என்னங்க பண்றது? எல்லாம் இறைவனது. ஈஷா வாஷ்யம் இதகும் எல்லாம் இறைவனது. ஐ கேன் பி என்ன சொல்லலாம், ட்ரெஷரர், நாட் அ ஓனர். பாதுகாக்கணும். ட்ரெஷர் என்னங்க? ஒரு கமிட்டி இருக்குது. ட்ரெஷர்னா ஒரு வேலை என்ன? அந்த கமிட்டியை இதை வந்து பாதுகாக்கிறது. ட்ரெஷர் என்ன சொல்றது? ஒரு டேக் கேர் எடுத்துக்கலாம். கேர் பண்றது அப்படிதான் எடுத்துக்கலாம். அந்த இந்த ஒரு ஃபேமிலி செட்டப் எல்லாம் இருக்குன்னா ஐ ஷுட் டேக் கேர் ஆஃப், அவ்வளவுதான். அது நம்ம என்ன ஆயிடக்கூடாது? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்க. ஓனருங்கிறது வேற, டேக் கேர்ங்கிறது வேற. நாம எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்றுக்கணும் எல்லா விஷயத்தையும்? அதுக்காக என் மனவனும் இல்லை, கணவனும் இல்லை, மனைவியும் இல்லை, நீ குடும்பம் இல்லை, விட்டு உதறிட்டு ஓடலாமா என்ன? அப்படி அல்ல. அதனுடைய கேர் நாம் எடுத்துக்கிறோம். டேக் கேர் பண்ணணும். டேக் கேரர். ஐ ஆம் a டேக் கேரர், நாட் த ஓனர். நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? ஐ ஆம் த ஓனர். அதுல இருந்து வேண்டாம். ஏன்னா ஓனர்னா தான் நீங்க பட்டம் எழுதுவீங்க. டேக் கேர் பண்றதுக்கு போய் நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பட்டம் எழுதிட்டாங்க வர்றோம் கிடையாது. அதுதான். ஸோ எல்லாத்துக்கும் நான் என்னது? ஐ எம் நாட் த ஓனர். நான் பாதுகாவலன். தமிழ்ல சொன்னோம்னா நான் எல்லாத்தையும் பாதுகாக்கிற பொறுப்பை எதை பாதுகாக்கணும்? உங்களுக்கு கொடுத்து எல்லாமே இட் இஸ் given to me by பகவான். இட் இஸ் நத்திங் இஸ் பிலாங் டு மீ. என்னதுங்கிறது ஐ நாட் த ஓனர் ஆஃப் எனிதிங். இந்த உலகத்தில் இருக்கிற எதுக்கு நான் என்ன கிடையாது? ஓனர் கிடையாது. ஆனா என்னவா என்னை வச்சிருக்காரு? பாதுகாவலனாக. உனக்கு கொடுக்கப்பட்ட சொத்தை, உனக்கு கொடுத்த கணவனை, உனக்கு கொடுத்த மசங்களை, உனக்கு கொடுத்த பேரம்பேத்திகளை, உனக்கு கொடுத்த உறவுகளை, சொத்து பத்துக்களை நீ என்ன பண்ணணும்? பாதுகாப்பு பண்ணிட்டு ட்ரெஷர் என்ன பண்ணுவார்? அவரு அடுத்த ஆள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஓனர் ஹேண்ட் ஓவர் பண்ணுவார், இன்னொருத்திட்ட பண்ண மாட்டேன். புரிஞ்சுங்களா? திஸ் இஸ் a psychological problem. எல்லா துக்கத்துக்கு காரணம் அகங்காரமும் மமக்காரம். நான் இந்த சரீரம் இதெல்லாம் என்னுடையதுங்கிறது தான். அதனால இறைவன் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஏற்றுக்கொள்ள மாட்டான். லாஜிக்கா புரிஞ்சுக்குங்க. நான் இறைவன் சொல்ற இறைவன் வந்து நம்ம சொல்ல வேண்டியது நமக்கே புரியும். இறைவனுக்கு எப்படி பிடிக்கும்? நம்மள பிடிக்காது. எது வரைக்கும்? ஐ ஆம் த ஓனர் ஆஃப் திஸ் பாடி, ஐ ஆம் த ஓனர் ஆஃப் திஸ் ஹவுஸ், ஓனர் ஆஃப் திஸ் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது தவறு. இந்த கருத்தா என்ன புரிஞ்சுக்கலாம்? அடுத்தது 4வது பாயிண்ட். இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? இறைவன் ஏன் துவேஷித்துவாத்து, எதை? அகங்காரம் மமக்காரத்தை ஈஸ்வரனும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அது அஜ்ஞானத்திலிருந்து பிறந்ததுனால இறைவன் ஏற்றுக்கிறது இல்ல. அது சம்சார துக்கத்தை கொடுக்கறதுனால இறைவன் அதை ஏற்றுக்கிறது இல்ல. அடுத்தது கமர்ஷியல் ரீசனா எல்லாமே அவருது, அதுக்கு பொய்ப்பட்டா எழுதி வாங்கி வச்சிருக்கிறோம், அதனாலையும் அதை இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை. கம்மிங் டு வேதாந்தா ரீசன். ஏன் அகங்காரத்தை மமக்காரத்தை இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை என்றால், எப்போ நான் வேறு இறைவன் வேறு அப்படிங்கும்போது யூ ஆர் டிவைடிங் பகவான். அதாவது ஃப்ரம் யூ, இறைவனிடமிருந்து நீ என்ன பண்ணிக்கிற? பிரித்து கொள்வதை இறைவன் விரும்புவதில்லை. இறைவனிடமிருந்து உன்னை நீ பிரித்து கொள்வதை, டிவைட் பண்ணிக்கிறத இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை. இதுதான் மெயின் ரீசன். வேதாந்தப்படி அதான் டிவைடிங் பகவான் அண்ட் பக்தகன். நான் பக்தகன், இறைவன் வேறு. இந்த டிவைடிங் துவைத பக்தி. சோ நான் சொல்லும் போது ஒரு பூரணத்துவத்தை நம்ம இங்க இழக்கிறோம். எப்போ? துவைதத்தில் எப்படி பூரணத்துவத்தை இழக்கிறோம்? துவைத பக்தியில்
பூர்ணத்துவத்தை எப்படி இழக்கிறோம்? நான் இறைவனிடமிருந்து வேறுபட்டவன் நினைக்கும் போது என்னுடைய பூர்ணத்துவத்தை நான் இழக்கிறேன். என்னை தவிர்த்து வேற ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது பரவாயில்ல, இறைவனிடமிருந்து நான் வேறுபட்டவன் சொல்லும் போது இறைவனுடைய பூர்ணத்துவத்தையோ இழக்க வைக்கிறோம். அவங்க நினைச்சுக்கிறாங்க தே ஆர் டீக்ரேடிங் பகவானுங்க. அத்வைத பக்தியில் இருக்கிறவங்க உண்மையில் டீக்ரேடிங் பகவான். ஏன் பகவான் நான் என்ன சொல்றாரு? அகம் பூர்ணகா சொல்றாரா இல்லையா? அகம் பூர்ணகா. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அவரிடமிருந்து நான் வேறுபட்டவன் சொல்லும் போது பகவான் எப்படி பூர்ணாவாரு? வெளியில் ஒரு ஆள் நிக்குது. பூர்ணகன்னா என்னங்க? இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங் அர்த்தம். நாம் என்ன பண்றோம்? we excludes ourselves from பகவான். பூர்ணம்னா என்னங்க? இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். இட் இஸ் எவ்ரிதிங். அதான் கரெக்ட். அப்ப இட் இன்க்ளூட்ஸ் கொஞ்சம் இதை பண்ணி புரிஞ்சுக்கணும். இட் இஸ் எவ்ரிதிங் தான் பூர்ணம். அப்ப இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். ஆனா நம்ம என்ன பண்றோம்? we exclude பகவான் அல்லது exclude me from பகவான் பண்றோமா இல்லையா? I exclude me from பகவான். பகவான் இருந்து பிரிக்கிறேன் போது என்ன நடக்குது? பகவான் லூசஸ் இட் பூர்ணத்துவம். எப்படி அவர் பூர்ணன் ஆவாரு? நீங்க வெளியே வந்துட்டீங்களே. நான் வேறு இறைவன் வேறு போது பகவான் பூர்ணத்துவத்தை இழக்க வைக்கிறோம். இறைவனுக்கு பிடிக்குமே என்ன? எப்படி பிடிக்கும்? உண்மையில் அவர் பூர்ண சொரூபா. he includes, he is everything, he includes everything. பட் நான் என்ன பண்றேன்? exclude myself from பகவான். அவரிடமிருந்து என்னை நான் பிரித்து கொண்டு நான் வேற நீ வேற. எவ்வளவு பிளண்டர் மிஸ்டேக். what a blunder mistake we are doing. we are degrading பகவான் இல்லையா? அவர் பூர்ணகன் அவர் சொல்றார். நாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? அவருடைய பூர்ணத்துவத்தை இழக்கிற மாதிரி ஐ எக்ஸ்க்ளூட், நான் அவரிடமிருந்து பிரித்துக் கொள்கிறேன் என்றால் இறைவனுக்கு அபூர்ணத்துவத்தை கொடுக்கிறேன். கொடுக்கிறோமா இல்லையா? இஸ் இட் கரெக்ட் ஆர் ராங்? லாஜிக்கா திங்க் பண்ணுங்க. இங்க எங்க வந்து ஓம் க்ளீம்லாம் மந்திரம்லாம் வேண்டாங்க. எல்லாமே இன்டெலக்சுவலி யூ மஸ்ட் கிளியர் அபவுட் தட். இன்டெலக்சுவல் அப்ரிசியேஷன் ஆஃப் பகவான் வரணும். we are doing intellectual appreciation, நாட் மூட நம்பிக்கையிலிருந்து. இப்ப இந்த 1 hour எங்க மூட நம்பிக்கையில அங்க நின்னோம்? இன்டெலக்சுவல் அப்ரிசியேஷன், புத்திக்கு ஏற்புடையதா இருக்கணும். சொல்லுங்க. அவர் பூர்ணகா, ஆமா அதெல்லாம் சொல்லிக்கோ. அகம் அகம் பூர்ணகா. இறைவன் கேட்டா சர்வவியாபி பூர்ணகா. இறைவன் யாருன்னு கேளுங்க. துவைத பக்தி இருக்கவங்கள இறைவன் பூர்ணகா, அது அத்வைதி, சரி சர்வவியாபி எல்லாம் சொல்லுவாங்க. எக்ஸ்க்ளூட்ஸ் மீ ஃப்ரம் பகவான். எப்படி எப்படி பிரச்சனை புரியுதுங்களா? அதான் சொன்னேன். இட் இஸ் கரப்ஷன். துவைத பக்தி இஸ் கரப்ஷன். இட்ஸ் கரப்ட், ஹைலி ரிஸ்கி. இந்த தத்துவத்தில் அவனால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா இறைவன் பூர்ணமா இருக்காரு, நான் என்னை எக்ஸ்க்ளூட் பண்ணி அவரிடமிருந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறவர அபூர்ணத்துவத்தை இறைவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். இஸ் இட் கரெக்ட் ஆர் ராங்? திங்க் இன்டெலக்சுவலி தான் திங்க் பண்ணி கண்டுபிடிக்கணுமே தவிர இங்க நான் சொன்ன மூட நம்பிக்கைங்கிற பேச்சுக்களை. சோ பகவான் கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் கிளாஸ், பகவான் நெவர் அலோவ்ஸ் துவைத பக்தி. பகவான் நெவர் லவ்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் 4 reasons. 4 reasons சொல்லி தான் திங்க் பண்ணி தான் இந்த வார்த்தையை சொல்றோம். ஏன்னா எடுத்தோன்னு சொல்லும்போது ஐயோன்னு தோணும். இட் இஸ் ஃபேக்ட். பகவான் நெவர் லவ்ஸ் துவைத பக்தி. இது என்ன பண்ணிக்கணும்? ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்ப பண்ணினீங்கன்னா தான் எதுக்கு ட்ரை பண்ணுவோம்? அத்வைத பக்திக்கு ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? மை பக்தி இஸ் கிரேட் எல்லாம் சொல்ற பாக்குறீங்களா இல்லையா? ஐயோ என்னையாட்ட பக்தியா யார் இருக்க முடியும்? ஐ ஆம் த கிரேட்டஸ்ட் பக்தா இன் திஸ் வேர்ல்ட். அந்த என்ன பண்ணிக்குவோம்? சிம்பிள் இங்க வரைஞ்சு வச்சுக்கிறது, இங்க வரைஞ்சு வச்சுக்கிறது, பச்சை குத்தி வச்சுக்கிறது எல்லாம் என்னது பாக்குறமா இல்லையா? அதுதான் அவங்கதான் கிரேட். அதில் பச்சை குத்திட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது நான் என்னன்னு டீப்பா சொல்ல விரும்பல. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? ஐ ஆம் த கிரேட். அது எந்த சிம்பிளை போட்டுக்கிட்டாலும் சரி, நோபடி இஸ் கிரேட். பகவான் நெவர் லவ்ஸ் துவைத பக்திங்கிறது அவங்களுக்கு புரியுது. அதனாலதான் சொன்னேன் பெட்டர் லக் நெக்ஸ்ட் பர்த். ஏன்னா அதுல இருந்து அவங்க இனிமேல வர முடியாது. ஒன்ஸ் தே ஆர் அடிக்டட் டு தட், they are addicted. they are all addicted to that. நீங்க வந்து ஓப்பன் மைண்டா இருக்க வரைக்கும் தான் வேற ஒரு கருத்து உள்ள கொண்டு வந்தா நம்ம யோசனை பண்ணுவோங்க. நீங்க எப்ப அதுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்களோ வேற யாரு என்ன சொல்ற வரான்னு காது அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. they will not
ஓப்பன் தேர் இயர்ஸ். எங்க எப்படிங்க முடியும்? இறைவனாக காதை திறந்து வைத்திருந்தாலும் பர்பஸ்ஃபுல்லி தே வில் க்ளோஸ் தேர் இயர்ஸ் பிகாஸ் தே ஆர் அடிக்டட். நீ தண்ணிக்கு அடிக்ட் ஆனோன்னு பாருங்க, சிகரெட்டுக்கு அடிக்ட் ஆனோன்னு பாருங்க, காதை மூடிடுவாங்க. அது மாதிரிதான் எதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம்? துவைத பக்திக்கு அடிக்ட் ஆனவங்கனால இந்த விஷயங்கள் நாரதர் என்ன, அதுக்கு மேல இருக்கிற பரமேஸ்வரர் என்ன, அதுக்கு மேல இருக்கிற பிரம்ம தத்துவமே நேர்ல வந்து உபதேசம் பண்ணினாலும் அவங்க காது என்ன ஆயிடுச்சு? க்ளோஸ். எதுவும் அவங்க இதுக்குள்ள போகா. புரியுதுங்களா? திஸ் இஸ் கரப்ஷன். நான் சொல்ல இதுதான் ரிஸ்க்குன்னு சொன்னேன். எது ரிஸ்க்குன்னு சொன்னேன்? துவைத பக்தி இஸ் ஹைலி ரிஸ்க். இங்க வரணும். ஸோ டைம் ஆயிடுச்சு, அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.